அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடுதுறை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டி தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். டிஎன்பிசி குரூப் 2A ப்ரிலிமினரிக்கான மாரத்தான் செஷனில் இருக்கிறோம். ஸோ அப்படி நம்ம பொது தமிழுக்கு தேவையான பல்வேறு விடயங்களை வரிசையாக யூனிட் வைஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த வரிசையில் யூனிட் 5 வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளுதல் திறன் அப்படின்றதில் ஒரு காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்து அதில் சர்டன் கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்பாங்க இல்லையா? ஸோ அது கேட்பாங்க. அது போக உவமை தொடரின் பொருளறிதல், மரபு தொடரின் பொருளறிதல், அதுக்கப்புறம் பழமொழிகளின் பொருளறிதல், அது மூணுமே தான் படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போது இதெல்லாம் சேர்த்து தான் ஒரு 15 வினாக்கள் கேட்கிறார்கள். அதில் கடந்த பதிவில் உவமை தொடரின் பொருளறிதல் அப்படின்றத பார்த்துருந்தோம். ஒரு 70 வரைக்கும் பார்த்துருந்தோம், சரிங்களா? ஸோ அதன் தொடர்ச்சியாக மரபு தொடரின் பொருளறிதல் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அடுத்து பழமொழிகளினுடைய பொருள் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்போ உவமை தொடர் படித்த மாதிரி தான் இங்கேயுமே, சரிங்களா? அப்போது அர்த்தம் என்ன, அந்த அர்த்தத்தை புரிந்து அதற்கேற்றாற்போல் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். மரபு தொடருமே கெஸ்ஸிங்லாம் நம்மளால் அடிக்க முடியும். ஏன்னா ஃபில் இன் தி பிளாங்க்ஸாக இருந்தால் நமக்கு கஷ்டம். என்னப்பா கயிறு திரித்தார் போல், கயிறு திரித்திருக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் தெரியலையே அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் கயிறு திரித்தார் போலன்னு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட போகிறாங்க. அப்போ ஆப்ஷன்ஸை பார்த்து கயிறு திரிக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸில் எது சரியாக இருக்குது அப்படின்னு தேடினா எதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும்ல. ஸோ பிரச்சனையே இல்லைங்களா? ஸோ அதனால் நமக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது. இப்போ கயிறு திரித்தார் போலன்னா ஆப்ஷன்ஸை பார்க்க போகிறோம். கயிறு திரிக்கிறதுக்கும் ஆப்ஷன் எதுக்கும் தொடர்பு இருக்குன்ற மாதிரி பார்த்து அதை விடையாக கூறப்போகிறோம், சரிங்களா? ஸோ இப்போ மரபு தொடரின் பொருள் அறிதல் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அதற்கு முன்பாக நம்ம கடந்த பதிவில் பாதியோட ஸ்டாப் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ இந்த 5 மட்டும் இல்லைன்னா அதையும் கூட கேட்பாங்க, இது மட்டும் சொல்லலையேன்னு. ஸோ அந்த 5ஐயும் முடிச்சுட்டு, அதாவது ஊமை தொடரின் பொருளை முடிச்சுட்டு மரபு தொடருக்கு போகலாம். ஒரு 5 இல்லை 10 தான் இருக்குது, சரிங்களா? பாருங்கள், ஊமை தொடர் பேய் அரைந்தார் போல அப்படின்னா பயத்தில் அடிக்கிறது, சரிங்களா? பேய் அடித்த மாதிரி இருந்துச்சுன்னா பயத்தில் செய்கிறது, சரிங்களா? அடுத்து பொட்டில் அடித்தார் போல அப்படின்னா அதிர்ச்சி தர வருத்தத்தில் இருக்கக்கூடியது. பொட்டில் அடித்த மாதிரி சொல்லிட்டப்பா, அதிர்ச்சியா அப்படி இருக்குது. பொழுது விடிந்து பொழுது போனார் போல, ஏடா காலைல தான் பொழுது விடிஞ்சு அதுக்குள்ளே போயிடுச்சா? ஒரு நாள் ஃபுல்லாக அந்த பொழுது விடிந்து பொழுது போனார் போல ஒரு நாள் ஃபுல்லாக போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. மடை திறந்தார் போல சரளமாக ரொம்ப அதிகமாக வரக்கூடியதை சொல்கிறோம். மந்திரத்தால் கட்டுண்ட நாகம் போல, அப்போ கவரப்பட்ட நிலை, மந்திரம் போட்டு நாகத்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்க மாதிரி கவரப்பட்ட நிலை. முகத்தில் அடித்தார் போல இங்கிதம் இல்லாமல் பேசுறது, முகத்தில் அடித்த மாதிரி சொல்கிறது, இங்கிதம் இல்லாமல் பேசுகிறது. முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்தார் போல அப்படின்னா வீண் செயல்கள். வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல மெல்ல செல்லுதல். வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றினா எப்படி இருக்கும்? ஸ்லோவாக தான் இருக்கும், இல்லை ஹார்டாக இருக்காதுல்ல, அதை சொல்கிறாங்க. விழலுக்கு இறைத்த நீர் போலன்னா பயன்படாமல் இருக்கக்கூடியது. அதே இது நெல்லிக்கு இறைத்த நீர்னா பயன் உள்ளதை சொல்லுவோம். விளக்கெண்ணெய் சாப்பிட்டது போல அப்படின்னா சங்கடத்தில் இருப்பது. ஏன்னா விளக்கெண்ணெய் சாப்பிட்டோம் அப்படின்னா குடல் பரட்டிடும். ஸோ அதனால் அவங்க சொல்கிறாங்க விளக்கெண்ணெய் சாப்பிட்டது போல் சங்கடத்தில். தேன் சாப்பிட்டது போல் அப்படின்னா இனிமை, மகிழ்ச்சி, இனிப்பாக இருக்கும்ல அதுக்கு. வெண்கல கடையில் யானை நுழைந்தார் போல், அப்போ அதிரும்படியாக சத்தம் எழுப்புறது. வெண்கல கடையில் யானை நுழைஞ்சா என்ன ஆகும்? அது திரும்புகிற பக்கம்லாம் ஏதாவது எடுத்து கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும், அப்போ சவுண்டு கேட்டே இருக்கும், அதிரும்படியாக இருக்கிறது. வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல், ஆல்ரெடி புண்ணாக இருக்குது அதில் வேல் பாய்ச்சுற மாதிரி, புண்ணிலே திரும்ப காயம் ஏற்படுற மாதிரி. அப்போது வேதனையை மேலும் கிளறி விடுவது, வேதனைக்கு மீண்டும் வேதனை அளிப்பது மாதிரி. வேலியே பயிரை மேய்ந்தார் போல அப்படின்னா நம்பிக்கை துரோகம். ஏன்னா வேலி போட்டதே பயிரை காப்பாற்றுறதுக்கு, ஆனால் அந்த வேலியே பயிரை மேய்ஞ்சிருச்சுன்னா நம்பிக்கை துரோகம், சரிங்களா? ஸோ இப்போ ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 80, ஒரு 30, அங்கிட்டு ஒரு 20 அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 110 ஊமை தொடர்கள் பார்த்துட்டோம். அடுத்த மரபு தொடர் பார்க்க போகிறோம், சரிங்களா? அது இனியா மரபு தொடர். அப்போ மரபு தொடர் அப்படின்றது மரபாக அந்த காலத்தில் இப்போ வரைக்கும் நம்ம மரபாக ஒரு சில விஷயங்களை சொல்லிக்கிட்டே வரோம், அதை தான் மரபு தொடர் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? அப்போ பாருங்கள், மணக்கோட்டை அப்படின்றான், சரிங்களா? எஸ், மணக்கோட்டை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆகாய கோட்டை, மணக்கோட்டை அப்படின்னா ஆசைப்படுறது. மதியழகன் தான் பெரிய அமைச்சராக வேண்டும் என்ற மணக்கோட்டை கட்டினான், ரொம்ப ஆசைப்படுறது, சரிங்களா? அடுத்து கண்ணும் கருத்துமாக அப்படின்னா கண்ணும் கருத்தான் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறது. அப்போ தாய் தன் குழந்தையை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டார், சரிங்களா? அள்ளி இறைத்தல், அப்போ அள்ளி இறைத்தல் அப்படின்னா அதிகமாக செலவு பண்ணுறது. தனக்கு அதிக பணம் இருக்குது என்று அள்ளி இறைத்தல் கூடாது.
அள்ளியர்னா அன்லிமிட்டடாக கண்ட்ரோலே இல்லாமல் செலவு பண்ணுறது. ஆறப்போடுதல், ஒரு சில பிரச்சனைகளை ஆறப்போட்டு செய்தல் வேண்டும். ஆறப்போடுறதுனா அந்த பிரச்சனையை இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணணும், நிறுத்திடணும். சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறாங்க. புக்லேயே நமக்கு கொடுத்துருக்குறாங்க, புக் பேக்கில் பொறுத்துக்க. அதை தான் நம்ம பார்க்குறோம். பாருங்கள், கயிறு திரித்தல், கயிறு திரிக்கிறது. அப்போ இல்லாததாக சொல்கிறது. இப்போ சமீபத்தில் சோஷியல் நெட்ஒர்க்ஸில் இந்த கயிறு திரித்தல் அப்படின்றத கம்பி கட்டுதல் அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு இல்லையா? கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறான் பாருங்க, அந்த மாதிரி வந்துருச்சு. அப்போ இல்லாத விஷயங்களை சொல்கிறத தான் இந்த கயிறு திரித்தல். சரிங்களா? ஓலை கிழிந்தது, ஆனால் வேலை போயிருச்சு அப்படின்றது அர்த்தம். முதலை கண்ணீர்னா பொய்யலுகை, குரங்கு பிடினா விடாப்பொடி, நீர்மேல் எழுத்துனா மறைஞ்சு போகிறது. சரிங்களா? ஸோ இது மாதிரி ஒரு சில மரபு தொடர்கள் நமக்கு இருக்குது. இந்த மரபு தொடர்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மரபு தொடர்கள் சார்ந்து இருக்கக்கூடியது. ஏன்னா மரபு தொடர்கள் நம்ம ஃபிலிம்ஸ்லேயும் நிறையா பார்த்துருந்துருப்போம், அதை சார்ந்து இருக்கக்கூடியதில். ஸோ மரபு தொடர்களில் இன்னும் ஒரு சில மரபு தொடர்கள் புக்கை தாண்டி வெளியே நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அந்த மரபு தொடர்களை பார்த்துட்டு அதற்கு மரபு தொடரை முடிச்சதுக்கப்புறம் நம்ம பழமொழிகளை நோக்கி நகர்வோம். ஸோ நம்ம மரபு தொடர்களில் பாருங்கள், அள்ளி குவித்தல் அப்படின்றாங்க. அள்ளி குவித்தல் அப்படின்னா நிறைய சம்பாதிக்கிறது, அள்ளி குவிச்சிட்டாயா அப்படின்னு. அரை கூவுதல் அப்படின்னா போருக்கு கூப்பிடுறது. சரிங்களா? அரை மனிதன் அப்படின்னா மதிப்பே இல்லாதவன் அர்த்தம். அண்ட புழுகன், நான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட புழுகல் ஆகாச புழுங்கல் வாங்க, ஆனால் பொய் சொல்கிறது, பொய்க்காரன். சரிங்களா? அலை கழித்தல், ரொம்பவே அலைய வைக்கிறது, அலட்சியம் காட்டுறது, அலைய வைக்கிறது. அறுதி இடுதல், சரிங்களா? ஆனால் முடிவு கட்டுறது. அறுதி இடுதல்னா முடிவு கட்டுறது. அகட விகடம் அப்படின்னா தந்திரம். சரிங்களா? இது கேட்டிருக்காங்க பிஒய்க்யூவில். அரை படிப்பு அப்படின்னா நிரம்பாத கல்வி, முழுசாக படிக்கலன்னு அர்த்தம். அடி ஒற்றுதல் அப்படின்னா பின்பற்றுவது. சரிங்களா? அள்ளி இறைத்தல் அப்படின்னா அளவுக்கு மேலே செலவு செய்கிறது. சரிங்களா? அள்ளி குவித்தல் அப்படின்னா நிறையா சம்பாதிக்கிறது, அள்ளி இறைத்தல்னா நிறையா செலவு பண்ணுறது. டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டுக்குமே. அடுக்கு பண்ணுதல் அப்படின்னா ஆயத்தம் செய்கிறது. அடி இடுதல் அப்படின்னா தொடங்குறது. அடி நகர்தல் அப்படின்னா இடம் பெயர்ந்தது. அடி பிழைத்தல் அப்படின்னா நெறி தவறி நடந்து போகிறதை சொல்கிறாங்க. அடி திரும்புதல் அப்படின்னா பொழுது சாய்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? அடி பிடித்தல்னா தொடர்றதை சொல்கிறார்கள். அடி பிறக்கிடுதல்னா பின்வாங்கிறத சொல்கிறாங்க. அறக்க பறக்க அப்படின்னா விரைவாக. அப்போ அறக்க பறக்க செய்யக்கூடாது, அப்போ விரைவாக செய்யக்கூடாது. அடி உறைதல் அப்படின்னா வழிப்படுத்தல். அவசர கொடுக்கை, பதட்டத்தில் செய்கிறது. முந்திரி கொட்டை அப்படின்வாங்க பாருங்க, முந்திக்கிட்டு முன்னாடி போகிறது, அந்த மாதிரி அவசர கொடுக்கை. அகலக்கண் வைத்தல் அப்படின்னா அளவு கடந்து போகிறது. அப்போ நாமும் ஒரு இலக்கை நோக்கி அடைகிறோம் அப்படின்னா இந்த அகலக்கண் வச்சிடக்கூடாது. அப்போ நம்ம கண்கள் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுமா, அங்கே தான் இருக்கணும் இல்லைங்களா? செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி நமக்கு எக்ஸாம்ஸ். அதுக்கு தான் அந்த மேரத்தான்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தப்பை தான் செய்வாங்க. அகலக்கண் வைத்தல். என்ன அகலக்கண் வைத்தல்? திடீர்னு ஐபிபிஎஸ் பிஓ கிளர்க்கு கால் ஃபார் வந்துடும். இந்த ஐபிபிஎஸ் கிளர்க்கெலாம் இன்றைக்கி தான் கால் ஃபார் வந்துச்சு. 10,000 வேக்கன்சிஸ் போட்டிருந்தாங்க. உடனே ஒரு 2 பேர் கேட்டுருவாங்க, சார் குரூப் 2 வேக்கன்சி அதிகமாக இருக்குது, நான் பேங்க் எக்ஸாம் படிக்கவா? ஏன்னா 10,000 வேக்கன்சி இருக்கே அப்படின்னு. அது ஆல் இந்தியா லெவலில் 10,000 வேக்கன்சி. ஸோ புரியுதுங்களா? அதே மாதிரி அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, ரயில்வே எக்ஸாம் வரும், எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் வரும். அப்போ நமக்கு செப்டம்பர் 28 வரைக்கும் நம் கண்கள் குரூப் 2 ப்ரிலிம்ஸை நோக்கி மட்டும்தான் இருக்கணும். மற்ற அங்கே இருக்குது அங்கே இருக்குது இருந்துட்டு போது அப்ளை பண்ணு. ப்ரிலிம்ஸை முடிச்சுட்டு நீங்கள் என்னன்னாலும் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு ப்ரிலிம்ஸ்க்கு படிச்சுக்கிட்டு இருக்கப்பே அது அப்ளை பண்ணலாமா, அது எழுதலாமா, இது எழுதலாமா அப்படின்னா மற்ற எக்ஸாம்ஸ்க்கு வேறு ஸ்கில் தேவை. இப்போ பொதுவாக எஸ்எஸ்சி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பியூர் மேக்ஸ் வேணும், ரீசனிங் ஸ்கில் வேணும். மேக்ஸ் வந்து ட்ரிகனோமெட்ரி, அல்ஜிப்ரா இன்டெப்த்தாக தேவைப்படும். நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் அப்படி கிடையாது. புரியுதுங்களா? இங்கிலீஷ் லாங்குவேஜ் தேவைப்படும், இங்கிலீஷ் கிராமர் தெரிஞ்சிருக்கணும் பேங்க்குக்கோ எஸ்எஸ்சிக்கோ. ஆனால் இங்கே நமக்கு தேவையில்லை. அப்போ நாம் இங்கே வேக்கன்சி கம்மியாக இருக்கே, அங்கே போகலாமா அங்கே போகலாமான்னு நம்ம அகலக்கண் வச்சு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம எய்மு டிவியேட் ஆயிரும். புரியுதுங்களா? அப்போது இங்கே சொன்ன மாதிரி அகலக்கண்லாம் வச்சிடவே கூடாது. நம் கண்கள் நம்ம டார்கெட்னா அந்த டார்கெட்டை நோக்கி இருக்க வேண்டும். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. இறங்கியாச்சு குரூப் 2 ப்ரிலிம்ஸ்னு முட்டி மோதி பார்த்துருவோம். நம்மளை மீறி யார் வந்துட போகிறா? இத்தனை வருஷம் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? நமக்கு கொஸ்டின் கஷ்டம்னா எல்லோருக்குமே கொஸ்டின் கஷ்டம்தான். நமக்கு ஈஸினா எல்லாருக்குமே ஈஸி தான். ஏன்னா எல்லோரும் என்ன படிக்கிறாங்களோ அதை நம்மளும் படிக்கிறோம்.
சரிங்களா? ஸோ நல்லா சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், விட்டுறாதீங்க. இந்த மாதிரி அகலக்கண் வச்சு அந்த எக்ஸாம் படிக்கவா, அங்கே போவா, இங்கே போவான்னு யோசிக்காதீங்க. டெடிக்கேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கொள்ளி தரும். உங்கள் முயற்சி இருந்ததுன்னா போதும், கடவுளே கொடுக்க வேணாம்னு நினச்சாலும் சூப்பராக பாஸ் பண்ண முடியும். வாங்க நம்ம கதைக்கு போவோம். அழுங்கு பிடி அப்படின்றாங்க, அப்படின்னா விடாப்பிடி. சரிங்களா? அறுதியிடல் அப்படின்னா முடிவு கட்டுறது. சரிங்களா? அமளி செய்தல்னா குழப்பம் செய்தல். இது வந்து நியூஸ்லலாம் பார்க்க முடியும். பாராளுமன்றத்தில் கடும் அமளி அப்படின்னு, அப்போ வந்து குழப்பம் பண்ணுறது. சரிங்களா? அடி பணிதல் அப்படின்னா கீழ் பணிகிறது. அடி விளக்குதல் அப்படின்னா தன் மரபை புகழ் பெறச் செய்வதை சொல்கிறாங்க. சரிங்களா? அகலக்கால் வைத்தல் அப்படின்னா அளவு கடந்து போகிறத சொல்கிறாங்க. ஆகாய கோட்டை அப்படின்னா மிதமிஞ்சிய கற்பனை, நடக்கவே நடக்காதுன்னு தெரியும் ஆனால் கற்பனை பண்ணுறது. ஆறப்போடல் அப்படின்னா ஸ்லோ பண்ணுறது, பிற்போடுதல் வெயிட் பண்ண வைக்கிறது. ஆசை வார்த்தை அப்படின்னா ஏமாற்று பேச்சு. ஒருத்தனை ஏமாத்தணும்னா ஆசையை தூண்டணும் அப்படின்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆசை வார்த்தை. அடுத்து ஆட்கொள்ளல் அப்படின்னா அடிமை கொள்வது. ஆழம் பார்த்தல் அப்படின்னா ஒருவரின் தகுதி பற்றி ஆராயிறது, அவனை பற்றி ஃபுல்லாக பேக்ரவுண்ட்லாம் விசாரிக்கிறது, அதான் ஆழம் பார்த்தல். 1000 காலத்து பயிர் அப்படின்னா ரொம்ப காலம் நிலச்சி நிற்கிறது. ஆடாபூதி அப்படின்னா ஏமாத்துக்காரன்னு அர்த்தம். ரெண்டும் கட்டான், இது நம்ம நிறையா பயன்படுத்தியிருப்போம். நன்மை தீமை அறியாதவன், ஆற்றுல ஒரு காலு சேத்துல ஒரு காலு இல்லைங்களா, அதான் அந்த ரெண்டும் கட்டான் அப்படின்வாங்க. ரெண்டும் கட்டான் மனநிலைன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இப்போ இவ்வளோ நேரம் சொன்னேன்ல, நிறைய பேர் இருப்போம், டிஎன்பிசியா பேங்கா, டிஎன்பிசியா ரயில்வேயா, அந்த மாதிரிலாம் இருப்போம். நமக்கு தான் சொல்கிறாங்க ரெண்டும் கட்டான் இருக்கக்கூடாது அப்படின்னு. இலைமறை காய், அப்போ வெளிப்படாமல் மறைச்சிருக்கிறது, இலை மறைச்சு இருக்கக்கூடிய காய் மாதிரி. இளிச்சவாயன், எளிதில் ஏமாறுபவன், பயன்படுத்தக்கூடியது தான். இட்டு கட்டுதல் அப்படின்னா இல்லாததை சொல்கிறது. இலவு காத்த கிளி, காத்திருந்து ஏமாறுறது. ஈரல் கருகுதல் அப்படின்னா வேதனை மிகுதல். ஈரல் சுருங்கிருச்சு, ஈரல் கருகிருச்சுன்னா வேதனையாக இருக்குன்றது. ஈவு இரக்கம் கருணை. ஈ ஓட்டுதல் அப்படின்னா தொழில் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது. ஈ ஓடுதுடா அப்படின்னா ஆளே இல்லைன்னு அர்த்தம். ஈடேறுதல் அப்படின்னா உயர்வடைவது. உதவாக்கரை அப்படின்னா யூஸே இல்லை, பயன் அல்லாதவன். உப்பில்லா பேச்சு அப்படின்னா பயனற்ற பேச்சு. சரிங்களா? உப்பில்லா பேச்சுனா உப்பே இருக்கணும், அப்போ பேச்சுலேயுமா சார் உப்பு வேணும்? இல்லை, யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், பயனுள்ள பேச்சை சொல்கிறாங்க. அப்போ உப்பே இல்லாத பேச்சுனா உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்றோம். உப்பு போடாமல் சமைச்சு போட்டோம், அதை போய் பரிமாறினா சாப்பிடுவாங்களா? குப்பை தான், வேஸ்ட், பயன் இல்லாதது, அதான் சொல்கிறான் உப்பில்லா பேச்சு. அப்போ பேச்சுமே பயனுள்ள பேச்சாக இருக்க வேண்டும். உப்பில்லா பேச்சுனா பயன் இல்லாத பேச்சு. உச்சி குளிர்தல் அப்படின்னா மிக்க மகிழ்ச்சி அடைதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு மரபு தொடர்கள் கேட்கலாம். இந்த மரபு தொடர் அறிதல் அப்படின்றது மட்டுமே கிட்டத்தட்ட 420க்கு மேற்பட்ட மரபு தொடர்கள் இருக்குது. அப்போ அம்பட்டையுமே படிக்கணுமா சார்? அப்போ ஒரு சிலவற்றை நமக்கு புக்கில் இருந்து பேஸ் பண்ணி ரீட் பண்ணிக்கலாம். அது போக வெளியேருந்து கேட்குறாங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸை பார்த்து ஆன்சர் பண்ண பழகணும். சரிங்களா? ஸோ மரபு தொடருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது பழமொழிகள். அப்போ பழமொழியினுடைய பொருளை அறிவோம். அப்போ ஒரு சில பழமொழிகள் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அந்த பழமொழிகள் சார்ந்து எப்படி கேள்வி கேட்கலாம். ஏன்னா அந்த பழமொழி அப்படின்றது நமக்கு சிலபஸில் பழமொழி அறிதல்னு யூனிட் 5லேயும் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி யூனிட் 7 இருக்குது இல்லையா, தமிழ் அறிஞர்களும் அவர்கள் தமிழ் மொழி காற்றிய தொண்டும், அதில் அறநூல்கள் அப்படின்றதில் பழமொழி 400 கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அதுலேயும் கவர் ஆகுது. விடுபட்டதை கண்டறி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இலக்கணத்துலேயும் பழமொழிகள் சார்ந்து கேட்கலாம். சரிங்களா? அப்போ ஏதாவது பழமொழியை கொடுத்துட்டு இப்போ அகத்தின் டேஸ், இதை டேஸாக கொடுத்து முகத்தில் தெரியும், அப்போ இந்த டேஸ் இந்த வார்த்தையை ரீப்ளேஸ் பண்ணுன்னு சொல்லி ஃபில் இந்த பிளாங்க்ஸ்லையும் கேட்கலாம். அப்போ எப்படினாலும் பழமொழி கேட்கலாம். சரிங்களா? அப்போ பழமொழிகளும் அதற்கான அர்த்தங்கள் என்னென்ன அப்படின்றத இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம். ஸோ இப்போ பாருங்கள், முதல்ல எடுத்தோன்னே ஒரு சில பழமொழிகள் கொடுத்துருக்குறாங்க. அப்போது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், அதற்கு என்ன அர்த்தம்? அகம்னா மனசு, இந்த மனதினுடைய அழகு முகத்தில் தெரியும் அப்படின்றாங்க. சரிங்களா? பட் இது பழமொழி தானே தவிர இது உண்மையா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏனென்றால் வள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கனை கொடிது யாழ் கோடு செவ்விதாங்கு அன்ன வினைப்படு பாலால் கொள்ளல் அப்படின்றார். ஐயா, அதுக்கு இதுக்கு என்னையா சம்மந்தம்? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்ன்றதை வாசித்து பார்க்குறப்ப அப்போது அகம்னா மனசு, மனது எவ்வளோ சுத்தமாக இருக்கிறது என்பது முகத்தில் தெரியும்.
அப்போ அது உண்மையா அப்படின்னு கேட்டால் இதை பழமொழியாக சொல்கிறார்களே தவிர இதை வள்ளுவர் வேறு மாதிரி சொல்கிறார். சரிங்களா, டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்றத சொல்ல வருகிறார் வள்ளுவர். அதான் அந்த கணை கொடிது. கணைனா அம்பு, அம்பு கொடியது ஆனால் நேராக இருக்கும். யாழ் கோடு, யாழ் வளைவாக இருக்கும். அண்ணன் வினைப்படு பாலால் கொழல். அப்போ என்ன சொல்கிறாரு, எப்போ அம்பு நேராக தான் இருக்கும் ஆனால் அது உயிர் எடுத்துரும். யாழ் வளைஞ்சு தான் இருக்கும் ஆனால் அது இனிமையை கொடுக்கும். அதே மாதிரி தாயா, நேராக இருக்குது அதனால அம்பு நல்லது அப்படின்னும், வளைவாக இருக்குது அதனால் யாழ் கெட்டதுன்னு நினைக்க முடியாது. அதன் தன்மையை பொறுத்து, அதன் செயல்களை பொறுத்து தான் நாம் அதை ஏற்றுக்கொள்ளணும். அப்போ அம்பு கொடுமையானது, யாழ் இனிமையானது. அப்போ டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்றத அவர் அப்படி சொல்கிறாரு. பட் பழமொழியில் நாம் இவ்வாறாக சொல்கிறோம், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு. அடுத்தது பாருங்க, அகல இருந்தால் நிகழ உறவு, கிட்ட வந்தால் முட்ட பகை. அப்போ இது வேற மாதிரியும் சொல்லுவாங்க சார். எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, தூரத்து பச்சை கண்ணுக்கு அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அது என்னையா தூரத்து பச்சை கண்ணுக்கு அழகு அப்படின்னு? இது என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, இந்த ஆல்கே இருக்குது இல்லையா, ஆமாம், தூரத்து பச்சை கண்ணுக்கு அழகு. அப்போ தூரமாக இருந்தால் தான் அது அழகாக தெரியும். அது பாசம் பிடிச்சி போயிருக்கும். தூரமாக இருந்து பார்க்குறப்ப பச்சை பசேல்னு அப்படியே புல்லுலாம் வளர்ந்த மாதிரி இருக்கும். பார்க்க அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். பச்சை பசேல் நல்ல விளைச்சல் மாதிரி இருக்கேன்னு. பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியும் அது ஃபுல்லாக பாசம் பிடிச்சி போயிருக்கும். புரியுதுங்களா? அப்போ பாறை மீது பாசம் பிடித்து போயிருக்கும். ஆனால் தூரமாக வந்து பார்க்குறப்ப பச்சை பசேல்னு பாறையே இருக்கிறது தெரியாது, ஏதோ வளர்ந்துருக்குப்பா செடி கொடிலாம் தெரியும். அதான் சொல்கிறாங்க, தூரத்து பச்சை கண்ணுக்கு அழகு, பக்கத்தில் பார்த்தா தான் தெரியும் அது பச்சையில் பாசம் அப்படின்னு. ஸோ அதான் சொல்கிறாங்க, அகல இருந்தால் நிகழ உறவு, கிட்ட வந்தால் முட்டை பகை. தூரமாக இருந்தால் ஓகேப்பா, அதை விட்டுட்டு பக்கத்தில் வந்திருந்தா கஷ்டம்தான் அப்படின்றாங்க. அகல உழுகிறதை விட ஆழ உழு அப்படின்றாங்க. அப்போது நிறைய இடத்த உழுகிறத விட மண்ணில் ஆழமாக உழ வேண்டும். சரிங்களா, எல்லாத்தையும் வளவலன்னு படிக்கிறத விட்டுட்டு படித்ததை தெளிவாக படிக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அகல் வட்டம் பகல் மலை அப்படின்றாங்க. சரிங்களா, அசைந்து தின்கிறது யானை, அசையாமல் தின்கிறது வீடு அப்படின்றாங்க. அப்போ யானை என்னென்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும், அசைந்து சாப்பிடும். ஆனால் வீடு ஒரே இடத்துல இருக்கும், ஆனால் அவ்வளோ செலவு வந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது பிரச்சனைகள் செலவு வந்துக்கிட்டே இருக்கும். அதான் சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து பாருங்கள், அச்சம் இல்லாதவன் அம்பலம் ஏறுவான். சரிங்களா, பயப்படாதவன் எல்லா இடங்களுக்கும் முன்னோடியாக இருப்பான். அச்சாணி இல்லாத தேர் முச்சானும் ஓடாது. அச்சாணி இல்லாத தேர் 3 அடி தாண்டி கூட போக முடியாது. ஏன்னா அச்சாணி இல்லைல்ல, அப்போ டயர் கீழே விழுந்துரும், சரிஞ்சிரும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. 5லே வளையாதது 50லே வளையுமா? ஏன்னா 5லேயே வளையாதுன்னா 5 வயசுலேயே திருத்த முடியாதவனை 50 வயசானால் திருத்த முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரிங்களா, அப்போ இலைதாக முள்மரம் கொள்க, கலையினோர் கை கொள்ளும் காலத்தை இடத்துன்னு வள்ளுவர் சொல்கிறார். அப்போ இது என்ன சொல்கிறாரு, 5லேயே, அப்போது சிறு வயதிலேயே நாம் திருத்த வேண்டும், சிறு வயதிலேயே நாம் மாற வேண்டும். அப்படி மாறலை அப்படின்னா மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்ல வராங்க. அடக்கமே பெண்ணுக்கு அழகு, அறிவும் பெண்ணுக்கு அழகு தான். சரிங்களா, ஆனால் அந்த காலத்துலேருந்தே அடக்கம் தான் பெண்ணுக்கு அழகுன்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க, பெண்ணை அடக்கி வச்சுருக்கணும் அப்படின்னு. பட் அவங்க அடக்கமே பெண்ணுக்கு அழகுன்னு சொல்கிறது, வீரமும் பெண்ணுக்கு அழகு தான், அறிவும் பெண்ணுக்கு அழகு தான். சரிங்களா, அடுத்தது அடக்கம் உடையார் அறிஞர், அடங்காதவர் கள்ளர். ஆமாம், மதிநுட்பம் நூலோடு உடையாருக்கு அப்படின்னு சொல்கிறார் இல்லைங்களா? எஸ், அப்போது அடக்கம் உடையவர் அறிஞர். அப்போ இந்த அறிஞர்கள் அடக்கமாக இருப்பாங்களாம். அடங்காதவர் கள்ளர். படிக்காதான் தான் ஆத்துவோம். இதுதான் எப்படி சொல்லுவாங்கன்னா, குறைகுடம் கூத்தாடும் அப்படின்வாங்க. நிறைகுடம் தழும்பாது. நிறைகுடம் அது பாட்டு நிற்கும் இல்லைங்களா, அது பாட்டு தான் நிற்கும். ஆனால் குறைகுடம் தான் கூத்தாடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இங்கே சொல்கிறாங்க, அடாது செய்தவன் படாது படுவான். அதான் அடாவடி செய்தவன் சரிங்களா கண்டிப்பாக படுவான். அதாவது இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, வினையை விதைத்தவன் வினையை அறுப்பான், திணையை விதைத்தவன் திணையை அறுப்பான் அப்படின்றத சொல்கிறாங்க. என்னென்ன செய்ய அது உனக்கே திப்பிட்டாகும். சரிங்களா, அதாவது எதை விதைக்கிறோமோ அதையே நாம் அறுவடை செய்வோம். அதுதான் இங்கே அடாது செய்தவன் படாது படுவான் அப்படின்றாங்க. அடுத்து அடிநாக்கிலே நஞ்சும் நுனி நாக்கில் அமுதமும். என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று செய்கிறது. அப்போ அடிநாக்கில் நஞ்சும்,
அப்போ அடிநாக்கில் நஞ்சும். அப்போ அடிநாக்குனா அவன் உள்ளம் நஞ்சகமாக இருக்கிறது, ஆனால் நுனி நாக்கில் அமுதம். வெளியே பேசுகிறப்ப இனிமையாக பேசுகிறான், ஆனால் உள்ளுக்குள்ளே வஞ்சகம் இருக்கிறது. சரிங்களா? அதான் சொல்கிறாங்க, அடிமேல் அடித்தால் அம்மியும் நகரும் அப்படின்றாங்க. அது என்ன சார் அடிமேல் அடித்தால் அம்மியும் நகரும்? அம்மியை எத்தனை அடி அடித்தாலும் நகர்த்த முடியாது. ஆனால் என்ன சொல்கிறாங்க, விடாமுயற்சி செய்தால் எதையுமே நம்மளால் சுலபமாக ஜெயிக்க முடியும். அதான் அடிமேல் அடித்தா அம்மியும் நகரும்பா. அப்படியா? எத்தனை அடி அடித்தா அம்மி நகராது. அம்மி நம்ம தூக்கி தான் நகர்த்தணும், அடித்தே நகர்த்த முடியாது. ஆனால் விடாமுயற்சி செய்தால் எதை வேண்டுமானாலும் நம்மளால் அடைய முடியும் அப்படின்றதுக்கு சொல்கிறாங்க. அதே மாதிரி அம்மினோனையே இன்னொன்று ஆடி மாதம் வேறு நம்ம இல்லையா, இந்த ஆடி மாத காற்றுல அம்மியும் நகரும் அப்படின்வாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? ஆடி மாதம் காற்றடிக்கல அம்மியை நகன்றோன்னு அர்த்தமா? கடைசி வரை அம்மி நகராது. இந்த பழமொழியில் சொன்ன மாதிரி பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி அம்மி அதே இடத்துல அப்படியே இருக்கும். ஆனால் ஆடி மாதம் காற்று அவ்வளோ ஃபோர்ஸ் அடிக்கும், நிறையா காற்றடிக்கும், அதனால் அந்த காற்றுக்கு அம்மி கூட நகரும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? அப்போ உவமை வேறு, மரபு தொடர் அப்படின்றது வேறு, பழமொழி வேறு. கிளியராக பழமொழி நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாது. ஊமையை எடுத்துக்கிட்டோம் இல்லைங்களா, அனலில் மேலிட்ட புழு போல, உள்ளங்கை நெல்லிக்கனி போல, மடை திறந்த வெள்ளம் போல, அப்படி அந்த அர்த்தத்தை எடுத்துக்கிட்டோம். இங்கே அப்படியே அந்த அர்த்தத்தில் எடுத்துடக்கூடாது, அதன் சாராம்சம் என்னன்றதை புரிஞ்சுக்கணும் நம்ம. அடுத்ததாக, அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டார்கள். ஸோ இப்போ அது என்ன சார், அடி உதவுவது மாதிரி அண்ணன் தம்பி உதவிக்க மாட்டாங்க. அப்போது அடித்தால் ஒரு செயலை நம்மளால் செய்ய முடியும்னு சொல்ல வராங்க. அது வாசிக்கிறப்ப என்னப்பா வன்முறை சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. நான் ஸ்கூலில் நிறைய அடி வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி டீச்சர்ஸ்ட்டை. அடித்தாதான் படிக்கிறாங்க இவங்க அப்படின்ற மாதிரி. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க, அடித்து படிக்க வை அப்படின்ற மாதிரி டீச்சர்ஸ் அடிப்பாங்க இல்லைங்களா? அதான் சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து, அடியாத மாடு படியாது. அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ அடியாத மாடுனா மாட்டை அடித்து தான் தன்னுடைய கட்டுப்பாடு கொண்டு வரணும். சரிங்களா? மாட்டை செல்லமாக வளர்த்துக்கிட்டு இருந்தால் அது கட்டுப்பாட்டுக்கு வராது. அதனால தான் அடியாத மாடு படியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஒரு சில இடங்களில் மாடை நம்ம செல்லமாக வச்சுருந்தாலும் அதை நம்ம சொல்கிறத கேட்கும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. இல்லாத பட்சத்தில் அடித்து தான், மாட்டை அடித்து தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை மாற்றுகிறோம். அடுத்த வீட்டுக்காரனுக்கு அதிகாரம் வந்தால் அண்டை வீட்டுக்காரனுக்கு இறைச்சல் லாபம். என்ன சொல்ல வராங்க புரியுதா? அடுத்த வீட்டுக்காரனுக்கு அதிகாரம் வந்தால், அவன் கையில் பவர் இருந்துச்சுன்னா அண்டை வீட்டுக்காரனுக்கு இறைச்சல் லாபம். என்ன அர்த்தம்? அங்கே அதிகாரம் வந்துச்சு அப்படின்னா அதிகாரத்தின் மையப்புள்ளிக்கு பக்கத்தில் நாம் இருக்க மாதிரி இருக்கும். அப்போ இறைச்சல் தான் நமக்கு லாபம், வேறு எந்த லாபமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அணில் கொம்பிலும் ஆமை கிணற்றிலும். ஸோ இப்போ அணில் கொம்பில் இருக்கும், ஆமை கிணற்றுலையும் இருக்க மாதிரி. சரிங்களா? ஸோ ஒரே இடம் தான், அதை தாண்டி வெளியே வர முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. அணை கடந்த வெள்ளம் அழுதாலும் வராது. அது என்ன அணை கடந்த வெள்ளம் அழுதாலும் வராது? அப்போ அணைக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய தண்ணீர் இந்த பக்கம் நம்ம என்ன அழுதாலும் வராது. காரணம், அணைக்கு அந்த பக்கம் இருக்குது. அப்போ அணையை திறந்தால் தான் தண்ணி வரும் இல்லைங்களா? எஸ், அதைத்தான் சொல்கிறாங்க அவங்க. அணை கடந்த வெள்ளம் அழுதாலும் வராது. அப்போ நாம் படிக்காமல் எத்தனை இடங்களில் போய் நான் பாஸ் ஆயிடணும்னு வேணுனாலும் அது நடக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நாம் படிக்க வேண்டும். நம்ம படித்தா தான் கடவுளும் கொடுப்பார். ஏன்னா கடவுள்கிட்ட நிறைய பேர் பெட்டிஷன் போட்டிருப்பாங்க இல்லையா, என்னைய பாசகிற கடவுளேன்னு. ஸோ அதான் சொல்கிறாங்க. அப்போ அணை கடந்த வெள்ளம் அழுதாலும் வராது. அதே மாதிரி எத்தனை இடங்களுக்கு போனாலும் படிக்காமல் தேர்வில் வெற்றி பெற முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், அத்திப்பழத்தை பிட்டு பார்த்தால் அத்தனையும் புழு. அத்திப்பழமாக இருக்குது, உடச்சி பார்த்தோன்னா உள்ளுக்குள்ள ஃபுல்லாக புழு, பிரோஜனமே இல்லை. சரிங்களா? அப்போ ஆள் வெளி தோற்றத்தை பார்த்தால் பயங்கரமாக இருக்காங்க, உள்ளுக்குள்ளே அவ்வளோ அழுக்காக இருக்கிறார்கள் அப்படின்றத சொல்ல வராங்க. அந்தி மலை அழுதாலும் விடாது. அந்தினா மாலை, மாலை பொழுதில் இருக்கக்கூடிய மலை அழுதாலும் விடாது. மாலை நேரத்தில் மழை பெய்தே தீரும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க. அப்பன் அருமை மாண்டால் தெரியும். சரிங்களா? ஸோ அப்பன்னா துணைக்கு இருக்கக்கூடிய, அப்பா அப்படின்னு எடுத்துக்க வேணாம், துணைக்கு இருக்கக்கூடியவர் எடுத்துக்கலாம். சரிங்களா? அவரோட அருமை அவர் இல்லாதப்போ தான் தெரியும். இப்போ இதை இன்னொரு மாதிரியும் சொல்லுவாங்க. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நிழலின் அருமை வெயிலில் தெரியும் அப்படின்றதான்.
சரிங்களா? அப்போ நல்லோட அருமை எப்போ தெரியும்? வெயிலில் தான் தெரியும். அப்போ நம்ம கையில் இருக்கிறப்ப அதனுடைய அருமை எப்போதுமே தெரியாது. நேரமும் அப்படி தான் செல்லுங்களா. அப்போ நம்ம கையில் இப்போ டைம் இருக்குது, இன்னும் ஒரு 1.5 மாதம் இருக்குது, டெடிக்கேட்டடாக படிங்க. இதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போவே படிச்சிருக்கலாம். ஆல்ரெடி நம்ம காலேஜில் ஸ்கூலில் ஒழுங்காக படிக்கலைன்ற கில்ட்டினஸ் நமக்கு இருந்திருக்கும் இல்லைங்களா? காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிக்கிறப்ப தான் தோணும், அப்போ நான் காலேஜ் படிச்சிருந்தேன் அப்படின்னா இன்னும் டாக்டராக இருந்திருக்கலாம், இன்ஜினியராக இருந்திருக்கலாம், கேம்பஸில் செலக்ட் ஆகிருந்திருக்கலாம், இப்படி யோசிச்சுட்டு இருந்திருக்கலாம். அப்போ கையில் இருக்கக்கூடிய நேரத்தை இழந்ததுக்கப்புறம் அது தெரிஞ்சால் என்ன, தெரியவில்லை என்றால் என்ன, புரியுதுங்களா? அப்போது நம்ம கையில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கான மதிப்பு நாம் அதை இழந்தால்தான் நமக்கு தெரிய வரும். அதை இழக்கிறதுக்கு முன்னாடியே அதை யூஸ் பண்ணிக்கணும். கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படின்றது பண்ண முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இருக்கக்கூடிய நேரத்தை சரியாக பயன்படுத்துங்கள். அடுத்து பாருங்கள், அப்பியாச வித்தைக்கு அழிவில்லை. ஆமாம், சரிங்களா? அப்பியாச வித்தை அப்படின்னா வித்தை காட்டக்கூடியது, இதற்கு அழிவே கிடையாது. ஒருவர் போனால் இன்னொருவர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அயலூரானுக்கு ஆற்றோரம் பயம், உள்ளூரானுக்கு மரத்தடியில் பயம். இது என்ன சொல்ல வராங்க? வெளியூர்காரனுக்கு ஆத்தோரம் இருக்கிறதுக்கு பயமாக இருக்கும். ஏன்னா ஆத்தோட தண்ணி எப்படின்னு தெரியாது, எவ்வளோ மூழ்கும் அப்படின்னு தெரியாது இல்லையா, எவ்வளோ அதனுடைய ஆழம் அப்படின்றது தெரியாது. உள்ளூர்காரனுக்கு மரத்தடியில் பயம். ஏன்? இந்த மரத்துக்கு பின்னாடி ஏதாவது கதைகள் இருக்கும், அது அவனுக்கு தான் தெரியும் இல்லையா? வெளியூர்காரனுக்கு ஆத்தோரம் இருக்கிறதுக்கு பயமாக இருக்கும், உள்ளூர்காரனுக்கு மரத்தடியில் இருக்கிறதுக்கு பயமாக இருக்கும். கட்டுக்கதைகள் ஏதாவது இருந்திருக்கும் இல்லைங்களா, அதை சொல்கிறாங்க. அரசன் இல்லாத நாடு அச்சில்லாத தேரு. சரிங்களா? இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கொள்கை இல்லாத படிப்பு அச்சில்லாத தேருன்னு சொல்லலாம். எந்த கொள்கை இல்லாமல் சும்மா படிச்சுட்டு இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, அப்படி கூட எடுத்துக்கலாம். அரிசி அழுக்கானாலும் அடுப்பு கட்டி 3 வேண்டும். சரிங்களா? எஸ், அரிசி அழுக்கானாலும் அடுப்பு கட்டி 3 வேண்டும் அப்படின்றாங்க சார். சரிங்களா? எஸ், அப்போ என்ன, அரிசி எப்படி இருந்தாலும் சரி அதை வைக்கிறதுக்கு 3 அடுப்பு கட்டி வேணும். அந்த 3 அடுப்பு கட்டிகள் இருந்தால் தான் அந்த சட்டியை வைக்க முடியும், அரிசி சட்டியை. அதை சொல்கிறாங்க. அருமையற்ற வீட்டில் எருமையும் குடியிருக்காது. இப்போ நிம்மதியில்லாத வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்கன்றதை டிஃப்ரெண்ட்டாக இன்டைரக்டாக சொல்கிறோம். அழிந்த கொள்ளையில் குதிரை மேய்ந்தால் என்ன, கழுதை மேய்ந்தால் என்ன? அப்போ அழிந்த கொள்ளைனா ஒன்றுமே இல்லை. அப்போ விவசாயமே பண்ணாத நிலத்தில் கழுதை மேய்ஞ்சா என்ன, குதிரை மேய்ஞ்சா என்ன? சரிங்களா? அடுத்து, அழுகிற ஆணையும் சிரிக்கிற பெண்ணையும் நம்பக்கூடாது. வித்தியாசமாக கொடுத்து வச்சுருக்கிறாங்க, இதை நம்ம தூக்கிடுவோம், வேணாம் அதை. ஓகே, அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும். ஆமாம், தேவை இருந்தது அப்படின்னா தான் அதற்கேற்ற பலன் கிடைக்கும். சரிங்களா? அழுதாலும் பிள்ளை அவளே பெற வேண்டும். எவ்வளோ கடினமாக இருந்தாலும் தாய் தான் பிள்ளையை பெற வேண்டும், தந்தையால் பிள்ளையை பெற முடியாது. அதை தான் சொல்கிறாங்க, அழுதாலும் பிள்ளை அவளே பெற வேண்டும். சரிங்களா? எஸ், அளக்கிற நாளி அகவலை அறியுமா? ஆமாம், அளக்கிற நாளிக்கு விலை என்னன்னு தெரியுமா அப்படின்றாங்க. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. எதாக இருந்தாலும் ஒரு லிமிட் தான், இந்த லிமிட்டை தாண்டிட்டோம் அப்படின்னா அது பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே புக்கில் பழைய புக் 2003 எடிஷனில் ஆரம்பித்து இப்போ வரை இருக்கக்கூடிய புத்தகங்களில் இருக்கக்கூடிய பழமொழிகளை ஒன்றா சேர்த்து நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? இந்த பழமொழிகளை சார்ந்து கேள்விகள் வரலாம், வெளியிருந்து கேட்டாலும் ஆப்ஷன்ஸ் பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ண கற்றுக்கங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். விஷ் ஆல் தி வெரி 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 பெஸ்ட். தேங்க்யூ.